எந்த தீங்கும் வராது. நீதிமானுடைய சந்ததி செம்மையாக பூமியிலே அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பலத்திருப்பார்கள், அவர்கள் செழித்து இருப்பார்கள், அவர்கள் விரித்திருப்பார்கள், பெருகி இருப்பார்கள். ஆகவேதான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில மேடை போட்டு மைக்கு போட்டு வீடியோ போட்டு துதிக்கிறேன். துதிக்கணுமா வேண்டாமா? அப்ப நீ ஏன் பொல்லாதவனை நினைக்க? உனக்கு பொல்லாதவன் இருக்கானா? உன் வழியில பொல்லாதவன் இருக்கானா? உன் தெருவில் பொல்லாதவன் இருக்கானா? உன் வீட்டை சுத்தி பொல்லாதவன் இருக்கானா? இல்ல, எல்லாரும் நல்லவங்க தான். தெருவில் வருகிறவங்க எல்லாம் நல்லவங்க தான். உன் வீட்டை சுத்தி இருக்கிறவனா நல்லவன் தான். சொல்ல முடியுமா? நாம சொல்லணும், அப்பந்தான் வெல்ல முடியும். வாய்மையே வெல்லும். அப்ப நம்ம வாய் வெல்லணும். அங்க பாருங்க, அவர் 2வது வசனத்துல சொல்லியிருக்கான் பாருங்க, அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களை செய்து திட்டமிடுகிறார்கள், அவர்கள் எப்பொழுதும் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். நீ ஏன் அந்த சிந்த மண்டலத்துக்குள்ள வரமாட்டுக்க? பிரலிலியா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம், எனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் வாய்க்காது, எனக்கு விரோதமாக சிந்திக்கிற சிந்தனைகள் வாய்க்காது. ஏனென்றால் அது எனக்கு கூடுகிற கூட்டம்ல, அவனுக்கு அவனை சூனிய வைக்கிற கூட்டம். லேலுயா. ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை, அவனுக்குள்ள கெட்ட கிரியைகள் இருந்ததுன்னா அது அவனுக்கு. ஆனால் இயேசு சொல்றாரு, எல்லாரும் இந்த உலகத்தில் என்னை விசுவாசிச்சிங்கன்னா நல்லவனா மாறிடுதான். என் ரத்தத்தை நம்பினவனுக்கு நல்லது, என் கல்வாரி சிலுவையை நம்பினவன் நல்லவன். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவன் பூரா அவர் ஒருவர் இருக்கிறாருன்னு நம்பினவன் நம்ம நல்லவனா மாறுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, சொல்றான் பாருங்க, 3வது, அவரது நாவுகள் விஷமுள்ள பாம்புகளை போன்றவை, அவர்கள் நாவுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன விஷம் இருந்தாலும் நம்மளை கண்ட விஷப்பூச்சி பயப்படத்தான் செய்யும். ஏன்னா உன் நாக்கில் அவனை காட்டில் என்ன இருக்கு? அக்கினி பவர், அக்கினி இருக்குல்ல. உன் நாக்கு எடுத்து சொல்லி, எனக்கு எந்த தீங்கு வராது, என் கூடாரத்தை எந்த தீங்கு அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, என் அலங்கத்துக்குள்ள சமாதானம், என் அரண்மனைக்குள்ள சுகம், ஏன் நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் தேவன் ஆசீர்வதிப்பார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், அது என் வாய் விட்டு பிரியாது. ஏன் புத்திமானா நடக்க மாட்டேங்க நீ? அப்போ அவன் வாயில தான் உனக்கு விஷயம் இருக்குன்னு தெரியுதா? நான் சொல்றேன், உன் வாயில பவர் இருக்குன்னு நான் சொல்றேன், உன் வாயில ஜீவன் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்போ உன் வாயில இருக்கிற ஜீவன் அந்த விஷப்பாம்பினுடைய வல்லமையை மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாதா? எங்க மேற்கொண்டது? யாருடைய கோல் மேற்கொண்டது? மோசையுடைய கோல் அத்தனை மந்திரவாதியுடைய கோள்களை விழுங்கிட்டா இல்லையா? விழுங்கிச்சா இல்லையா? அத்தனை விஷப்பூச்சிகளை விழுங்கின அதே கோல் உன் நாக்குல தேவன் தந்திருக்கிறாரு. அதுதான் நாக்கு. பெந்தைக்கோஸ்து என்னும் நாள்ல இரட்ட துணையாய் பிளக்கப்பட்ட நாக்கு. இது அக்கினிமயமான நாக்கு, அந்நிய பாஷையின் நாக்கு, அற்புதத்தின் வாசலின் நாக்கு. இந்த நாக்குக்கு விரோதமா எந்த விதமான விஷப்பூச்சியின் வல்லமை வாய்க்காது. வாய்க்குமா? அப்படி ஏன் இந்த கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டுக்க? நீ ஏன் அந்த கண்ணாடியை போடுதங்க? இந்த கண்ணாடியை போடுங்க. உன்கிட்ட இருக்கிற நாக்கின் வல்லமைக்கு மிஞ்சின எந்த விஷப்பூச்சியின் நாக்கும் ஜெயிக்க முடியாதியா? முடியுமா? நடக்காது. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற வல்லமை அவங்கிட்ட கிடையாது. அதனாலதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதனுடைய 20 சொல்றான், நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு உனக்கு உள்ள இருந்து வருத அந்த வல்லமையை எவனாலையும் மேற்கொள்ள முடியுமா?